ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உடம்பு ஓரளவுக்கு தேறி நல்லபடியாக இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சர்ஜரிக்கு அப்புறம் இப்போ தான் நான்வெஜ்ஜே செய்ய போகிறோம். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான், ஃபுல் டே பார்க்க போகிறீங்க. எப்பயுமே சண்டே மார்னிங் எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லன்ச்சு எப்பயுமே நான்வெஜ் சாப்பிடுவோம். ஸோ அதனால் மார்னிங் என்ன பண்ணுவோம், கஞ்சி. இந்த கஞ்சிக்குன்னே பார்த்தீங்கன்னா நொய் அரிசி இருக்கும். சீக்கிரம்னா ஒரு 2-3 கொதியிலே நல்லா வெந்துடும். அதுதான் வச்சு கஞ்சி மாதிரி காய்ச்சி வச்சுருந்தோம். குளிர்காலன்றதால கஞ்சி, சப்போஸ் வெயில் காலமாக இருந்தால் தண்ணி சாதமும் கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ் அந்த மாதிரி எதுனா சாப்பிடுவோம். தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் வறுத்து வச்சுக்குவோம். கஞ்சி கூடவே இன்னும் ஹை ப்ரோட்டீனாக இந்த பச்சைப்பயிறு சாலட், பச்சைப்பயிரை வேக வைக்காமல் சாலடாக இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் நமக்கு அதோட நியூட்ரிஷன், அதோட ஹை ப்ரோட்டீன் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் வெறும் கஞ்சாக குடித்து வயிறு ஃபுல்லாகாது. ஸோ இந்த சாலட் சாப்பிடும்போது இதுவும் ப்ரோட்டீனும் எடுத்துக்கிறோம். ஸோ கார்போஹைட்ரேட் எல்லாமே எடுத்துக்கிறோம். வீக் டேஸில் இந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ அதனால் வீக்கெண்ட் டேஸில் இந்த மாதிரி எப்போயுமே குட்டீஸை பழக்கப்படுத்தி விட்டுட்டேன். அதனால் அது ரெகுலராக எங்களுக்கு பழகிடுச்சு. மீஷோவில் கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், அதை பார்க்கலாம். இடியாப்ப குழா ஒன்று வாங்கியிருந்தோம். மேக்ஸிமம் இட்லி பாத்திரத்தில் தான் செய்வோம். பட் ஆனால் விக்னேஷ் வந்து நான் இனிமேல் செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் ப்ராக்டிஸ்க்காக வாங்க சொன்னார். அதனால் வாங்கியாச்சு. வெஜிடபிள் போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம அடுக்கிறதுக்காக வெஜிடபிள் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஒரு 6 பாக்ஸ் இருந்தது. அழகாக உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்லைட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. தண்ணி விட்டாலும் அதுக்கு கீழே போயிட்டு நின்றுக்கும். ஸோ வெஜிடபிள் மேலே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கும்போது நமக்கு இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இது ஆர்டர் போட்டிருந்தேன். அடுத்தது ஆயில் பாட்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஆயில் பாட்டில் நான் ஏற்கனவே ஒன் டைம் வாங்கினேன். பட் ஆனால் அது வந்து கை தவறி விழுந்து உடஞ்சிருச்சு. அதனால் திரும்பவும் இன்னொன்று ஆர்டர் போட்டேன். நல்லாவே இருக்குது, இது குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கூடவே 4 பாட்டில் கொடுத்துருந்தாங்க. பெப்பர், சால்ட் அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு. ஸோ ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே போட்டு அழகாக வச்சுக்கலாம். அடுத்த விலாகில் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி எண்ணெய் கலந்து வச்சு தான் நாங்கள் வந்து தாளிச்சுப்போம். இந்த மாதிரி கலந்து செய்கிறதால நம்மளுடைய ஸ்கின், போன் எல்லாமே நல்லா அழகாக பளபளப்பாக, போன்லாம் தேயாமல் சூப்பராக இருக்கும். இது வந்து மோல்டுங்க. சாக்லேட் செய்யலாம், நம்ம ஜெல்லி செய்யலாம். குழந்தைங்க வந்து கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செய்யும்போது இந்த மோல்டில் ஊற்றி கொடுத்தோன்னா டிசைனாக அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. அனிதா ஜுவல்லரி அதில் வாங்கியிருந்த இந்த பேங்கிள், 2 பேங்கிள் லக்ஷ்மி போட்ட மாதிரி அழகாக இருந்தது. கோல்டு லுக்கில் சூப்பராக இருந்தது. அப்படியே இது ஒரு ஆர்டர் போட்டுட்டேன். செம்ம அழகாக இருந்தது. ரெட் கலர் ஸ்டோனும் க்ரீன் கலர் ஸ்டோனு, அப்படியே சென்டரில் லக்ஷ்மி இருக்க மாதிரி செம்மையாக இருக்குல்ல. ஏற்கனவே அது வாங்கினேன் இல்லையா, அந்த ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கலரே போகல, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் எதனா மீஷோவில் இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா, குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. சண்டே எப்போவுமே ரிலாக்ஸாக இருக்கும். 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்காக மட்டன் கிரேவி ஸ்டார்ட் பண்ணேன். பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். கல்பாசி சேர்த்துக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து, பச்சை மிளகா கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் சின்ன வெங்காயம் ஒரு 15 பல்லாட்டம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் 3 பெரிய வெங்காயம் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த கொரகொரப்பாக அரைச்சி நம்ம சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ரொம்ப நேரம் நமக்கு வதங்க வேண்டிய அவசியமே இல்லை. குயிக்காக ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம். 2 தக்காளி இதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது அதோட மணமும் சுவையுமே இன்னும் அதிகமாக கொடுக்குங்க. அதனால் எப்பயுமே கறி குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துப்பேன் அரைச்சி. இதில் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போனதும் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள். என்னோடய மிளகாய்த்தூளில் மிளகு, ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. மட்டன் 2 விசில் விட்டு நான் நல்லா வேக வச்சுருக்கேன். இங்கே 2 விசில்லே நல்லா வெந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு மட்டன் வேகலை அப்படின்னா நீங்கள் கூட 4-5 விசில் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் 5-6 விசில் வைக்கிறேன் வேகலைன்றீங்க. ஆனால் எனக்கு 2 விசில் தாங்க, வெந்து வந்துடும். இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் மட்டன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மட்டனும் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி கூடவே கறி வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இந்த கிரேவிக்கு ரிச் டேஸ்ட் கொடுக்குற ஒரு பேஸ்ட்டு தான் இப்போ செய்ய போகிறோம்.
ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே முந்திரியும் கசகசாவும் நல்லா ஊற வச்சுருங்க. அது ஊறட்டும். அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கறி ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்து கறி ஃபுல்லாக பூ மாதிரி வெந்து வந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் கிரேவிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு. எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல. சரி, இதை சிம் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஊற வச்சுருந்த ஒரு 20 முந்திரி, 10 கிராம் கசகசா, இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. கறியெலாம் நல்லா வெந்து இறக்குற ஸ்டேஜ் தான் இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கிறோம். கடைசியாக சேர்த்துக்கிறோம். இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கொதி விட்டுட்டு திரும்பவும் அதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், அப்படியே மேலே பாருங்கள், அப்படியே தக தக தகன்னு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. கிரேவியோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள், அப்படியே அள்ளி 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 சாப்பிட தோணும். ஹோட்டல்லாம் மறந்தே போயிடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குக்கு செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு நீங்கள் எங்கே போனாலும் அடிச்சுக்க முடியாது. அப்படியே நாக்கில் அப்படியே உட்காந்துக்கும். லஞ்ச் மிளகு ரசமும் மட்டன் கிரேவி ரைஸ், அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டேன். நல்ல தூக்கம், கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் தூக்கம். அதுக்கப்புறம் டின்னர் நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்பயுமே எந்த கோதுமை மாவு பேக்கெட் எதுவாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. தயவு செய்து ஜலிச்சிருங்க. ஏன் அப்படின்னா அதில் சின்ன சின்ன பிளாஸ்டிக், சின்ன சின்ன இரும்பு துண்டுங்கள்லாம் நான் 2-3 டைம் பார்த்துருக்கேன். அதனால் நான் மிஷின்லேயே அரைச்சாலும் கூட நான் ஜலிச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சின்ன சின்ன துண்டு ஏதோ ஒன்று வயிற்றில் போயிடுச்சுன்னா அது நமக்கு பெரிய விளைவை உண்டு பண்ணும். ஸோ நான் எப்பயுமே ஜலிச்சிடுவேன். நீங்களும் கண்டிப்பாக ஜலிச்சிடுங்க. நம்ம ஃபேமிலியோட ஆரோக்கியத்துக்கு தான் நான் சொல்கிறேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு கோதுமை மாவில் 2 ஸ்பூன் வேர்க்கடலை எண்ணெய், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் பிசைஞ்சிங்கன்னா செம்ம சாஃப்டாக வரும். ஜலிச்சதில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். திப்பி சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியமே இல்லை. சப்பாத்தி மாவை பச்சையாக சாப்பிட்ற ஒரு ஆள் எங்கள் வீட்டில் இருக்கான். அது யாருன்னா நம்மளுடைய இந்த பசங்களோட சேர்ந்து நல்லா ஸ்நாக்ஸு இந்த மாதிரி நிறைய சாப்பிட கற்றுக்கிட்டான் இவன். இந்த சப்பாத்தி மாவு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா நல்லா சாஃப்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பிசைஞ்சு தேய்ச்சி சப்பாத்தி சுட்டோன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லை நீங்கள் சாஃப்டாக வர்றதுக்கு என்ன மெத்தட் ட்ரை பண்ணுவீங்கன்றதும் கமெண்ட்டில் போடுங்க. சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே 2 விரல் அப்படியே பிச்சிடலாம், அவ்வளோ சாஃப்ட்டு. சண்டேயில் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எதாக இருந்தாலும் நைட்டு சப்பாத்தி தான். நம்ம பிள்ளைங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க, மம்மி நைட் சப்பாத்தி தான் அப்படின்னுடுவாங்க. நாங்கள் அப்படி சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி விஜயோட படம் போட்டிருந்தாங்க. பசங்களுக்கு விஜய் வந்துட்டாலே கையிலே பிடிக்க முடியாது. பக்கத்தில் யார் இருக்கோன்றது கூட தெரியாது, அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ள வந்து பதடி அண்ணா யாத்திரடி மேக்ஸிமம் சண்டே எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ் டேவாக தான் இருக்கும். ஏன்னா மார்னிங் அந்த கஞ்சி பயிறு சாலட்டு அது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருமா. அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் நான்வெஜ் செஞ்சுட்டு அந்த நான்வெஜ் கிரேவியே அப்படியே நைட்டுக்கு வச்சுட்டு டிஃபனை மட்டும் மாற்றி செய்வோம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் நல்லா நிறைய இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். குட்டீஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன். வேறு எங்கேயும் நான் வெளியெலாம் போக மாட்டேன். மற்ற வெளியெலாம் போயிட்டு பேசிகிட்டுலாம் இருக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். உங்கள் சண்டே எப்படி போகும்? ரொம்ப பிஸியாக போகுமா இல்லை ரிலாக்ஸாக போகுமா? நீங்கள் எப்படி ரிலாக்ஸாக போகிறதுக்கெலாம் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றது சொல்லுங்கள். நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம தெருவில் இருக்க செல்ல பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டோம்னா வந்துடுவானுங்க. கண்டிப்பாக என்னுடைய டே எது செய்யணும் இல்லையோ நைட்டு இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் எனக்கு தூக்கமே வரும். அது உடம்பே முடியலனாலும் சரி, எவ்வளோ ஆனாலும் சரி, இவனுங்களுக்கு சாப்பாடு போட்டால் தான் எனக்கு டேவே அன்னைக்கு திருப்தியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் முடிஞ்சது. இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மட்டன் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிறு சாலட் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பச்சைப்பயிறு சாலட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விலாகில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.